ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாசிப்பருப்பு தால் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பழுத்த தக்காளி. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 நறுக்கிய தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு கல் உப்பு. இதெல்லாம் நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுவோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சி விடலாம் அதே கரண்டியில். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் கடலை எண்ணெய், கடுகு, கால் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இந்த சாம்பார் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாவே இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.